இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாசா விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸும் பேரி வில்மோரும் பல மாதங்களுக்கு பிறகு விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்ப போறாங்க. ஆனா இது சாதாரண ஹோம் கமிங்கா இருக்காது அப்படின்னு நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அது ஏன்னு பாத்துருவோமா? சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமெரிக்காவோட போயிங் தயாரிச்ச ஸ்டார்லைனர் விண்கலம் மூலமா வெறும் 10 நாள் பயணமா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போறாங்க. ஆனா விண்கலத்துல ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமா அந்த 10 நாள் பயணம் கிட்டத்தட்ட 10 மாதங்கள் ஆயிடுச்சு. பூமியிலிருந்து அவங்க 400 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் இருக்காங்க. ஆனா எப்படியோ நம்ம எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் மூலமா அவங்க திருப்பி பூமிக்கு அழைச்சிட்டு வரப்பட இருக்கிறது ஒரு நம்பிக்கையை தந்திருக்கு. விண்வெளியில இத்தனை மாதங்கள் இத்தனை நாட்கள் இருந்ததுதான் சவாலான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்க பூமிக்கு திரும்பினதுக்கு அப்புறம் தான் இதை விட சவாலான விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா பூமியில இருக்க ஈர்ப்பு விசைக்கு நம்ம உடல் வாழ பழகி இருக்கும். ஆனா ஸ்பேஸ்ல மைக்ரோ கிராவிட்டி, மிக நுண்ணிய ஈர்ப்பு விசை அதுல இருக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. கிராவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான விஷயம். ஸ்பேஸ்ல மைக்ரோ கிராவிட்டி, பூமியில ஸ்ட்ராங்கர் கிராவிட்டி. இப்போ விண்வெளியிலிருந்து அவங்க பூமிக்கு திரும்பின உடனே ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ண போற விஷயமும் கிராவிட்டி தான். எவ்வளோ தூரம் கீழே இழுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இழுக்கும். இவ்வளோ நாள் அவங்க ஸ்பேஸ்ல இருந்தாங்க, அப்போ ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆனா பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சாதாரண பென்சிலை தூக்குறது கூட ஒரு ஒர்க் அவுட் பண்ற அளவுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு வில்மோரே சொல்லியிருக்காரு. ஸ்பேஸ்ல வெயிட்லெஸ்ஸா இருந்துட்டு திடீர்னு பூமியோட கிராவிட்டிக்கு மாறுறப்போ ரொம்ப வெயிட்டாவும் ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாவும் ஃபீல் ஆவாங்க. இன்னொன்னு, விண்வெளியில இருக்கப்போ பாதங்கள் பேபி ஃபீட் மாதிரி மாறிடும். ஏன்னா இப்போ நம்ம பூமியில நடக்கிறப்போ நம்ம பாதங்கள் தரையில பட்டு பட்டு அழுத்தமாகி அடியில உள்ளங்காலோட அடியில இருக்க தோல் பகுதி தடிமனாயிடும். ஆனா விண்வெளியில நடக்கிறதுக்கு வேலையே இல்லை, மிதந்துகிட்டே இருப்பாங்க. சோ அந்த உள்ளங்கால இருக்க அந்த தடிமனான தோல் பகுதி காணாம போயிருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அப்ப அவங்க பூமிக்கு திரும்பினோடனே நடக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கும். அதுக்கே சில நாட்கள் அவங்களுக்கு தேவைப்படும் நடக்க பழகிறதுக்கே. இன்னொன்னு, பூமிக்கு வந்தோடனே அவங்களுக்கு பயங்கரமா தலை சுத்தும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கனால சுனிதா வில்லியம்ஸுக்கும் வில்மோருக்கும் ஒரு இன்டென்சிவ் ரிஹாபிலியேஷன் ப்ரோக்ராமை நாசா ஏற்பாடு பண்ணியிருக்கு. மைக்ரோ கிராவிட்டி இதெல்லாம் தாண்டி அவங்க ரொம்ப நாள் தங்களுடைய குடும்பங்களை, உறவினர்களை பிரிஞ்சிருந்ததுனால ஒரு மாதிரி இமோஷனல் டிஸ்ட்ரெஸுக்கு ஆளாகி இருப்பாங்க. அடுத்த பெரிய பாதிப்பு ரேடியேஷனால வர வாய்ப்பு இருக்கு. பூமியில இருக்கக்கூடிய சூழலும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் நம்ம உடலை ஆபத்தான சூரிய மற்றும் காஸ்மிக் கதிர்வீச்சுகள்ல இருந்து பாதுகாக்குது. ஆனா விண்வெளியில அப்படி கிடையாது. ரேடியேஷன் எக்ஸ்போஷர், அதாவது எந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் மேல ரேடியேஷன் படுதோ அந்த அளவுக்கு புற்றுநோய் வர்றதுக்கான அபாயம் அதிகரிக்கும். விண்வெளியில இருக்க ஆபத்தான சூரிய கதிர்வீச்சுகளும் காஸ்மிக் கதிர்களும் நம்ம உடம்புல இருக்க டிஎன்ஏவை டேமேஜ் பண்றதோட புற்றுநோயவும் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு விண்வெளி வீரர் ரொம்ப நாள் விண்வெளியில தங்கிட்டு பூமிக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். இப்ப விஞ்ஞானிகள் சொல்றது படி பார்த்தா, இப்போ ஒரு மனிதர் பூமியில எந்த அளவுக்கு கதிர்வீச்சை ஃபேஸ் பண்றாங்களோ அதை விட 20 மடங்கு அதிக கதிர்வீச்சை விண்வெளி வீரர்கள் ஃபேஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு, ஸ்பேஸ்ல அதிக நாட்கள் இருக்கக்கூடிய விண்வெளி வீரர்களை அடுத்து பாதிக்கக்கூடிய விஷயம் மைக்ரோ கிராவிட்டியால அவங்க மூளையில ஏற்படக்கூடிய தாக்கம். ஏன்னா புவியீர்ப்பு விசை இல்லாத இடத்துல நம்ம உடம்புல இருக்க ஃப்ளூவிட், உடம்புல இருக்க திரவம் மேல் நோக்கி தலையில பாஞ்சு மண்டை ஓட்டுக்குள்ள அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதனால தலைவலி, பார்வை சரியா தெரியாம இருக்கிறது, அப்புறம் நம்ம பிரெயின்ல லாங் டேர்ம் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் நிகழ வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி விண்வெளியில அதிக நாட்கள் தங்கி இருந்த விண்வெளி வீரர்களோட மூளைய ஆராய்ச்சி பண்ணதுல அவங்களுடைய பிரெயின் வால்யூமும் ஸ்ட்ரக்சரும் மாறி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. மேலும் ஸ்பேஸோட மைக்ரோ கிராவிட்டியில அதிக காலம் இருக்கிறது மூளையோட உருவத்தை மாத்தக்கூடிய, அப்புறம் பார்வை நரம்புகள்ல வீக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்பேஸ் பிளைட் அசோசியேட்டட் நியூரோ அக்யூலர் சிண்ட்ரோமை ஏற்படுத்தும். இன்னொன்னு, பிரெயின்ல இருக்க ஒயிட் மேட்டர்ஸ் குறையும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஒயிட் மேட்டர்ஸ் அப்படின்னா அதுதான் மூளையோட பல பகுதிகளும் கம்யூனிகேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒயிட் மேட்டர் டிக்ளைன் ஆச்சுன்னா நினைவாற்றல் பாதிப்பும் வரும். பெரும்பாலான விண்வெளி வீரர்கள் இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்பட்டு ரொம்ப சீக்கிரமே மீண்டுட்டாங்க. இப்போ அறிவியல் எவ்வளவோ தூரம் வளர்ந்துருச்சு. அப்படிங்கிறப்போ சுனிதாவும் வில்மோரும் பூமிக்கு திரும்பினதுக்கு அப்புறம் என்ன பாதிப்புகளை எதிர்கொண்டாலும் அறிவியல் அவங்கள கைவிடாது அப்படின்னு நம்புவோம்.